லஞ்சம் கொடுத்து வளைத்து போட்டுவிடலாம் என்ற பேராசையில் பை நிறைய கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகளோடு வந்த அன்னை இன்ஃப்ரா கட்டுமான நிறுவன உரிமையாளரை துண்டக்கானோம் துணியக்கானோம் என ஓடவிட்ட நெல்லை மாநகராட்சி ஆணையரின் நேர்மைக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. நெல்லை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் அரியநாயகிபுரம் கூட்டு குடிநீர் திட்ட பணிகளை ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் அன்னை இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் நிறுவனம் செய்து வருகிறது. பணிகள் இன்னும் முழுமையடையாத நிலையில் எஞ்சியிருக்கும் பணிகளுக்கு மீண்டும் டெண்டர் விட மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் மேயர் கவுன்சிலர்கள் இடையிலான மோதல் காரணமாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட முடியாமல் இருக்கிறது. இந்த நிலையில் அரியநாயகிபுரம் கூட்டு குடிநீர் திட்ட பணிக்கான டெண்டரை தங்களுக்கு சாதகமாக முடித்து தர சொல்லி ஆணையர் தாக்கரே சுபம் ஞானதேவுக்கு அன்னை இன்ஃப்ரா கட்டுமான நிறுவனம் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக பரபரப்பு புகார் எழுந்துள்ளது. அதாவது அன்னை இன்ஃப்ரா கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர் அசோக்குமார், மேலாளர் சக்திவேல், ஊழியர்கள் ஆனந்த் பாபு, முகமது யூனஸ் ஆகிய 5 பேரும் மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்துள்ளனர். கருப்பு நிற பை நிறைய சுமார் 20 லட்சம் ரூபாய் பணக்கட்டுகளோடு மாநகராட்சி ஆணையர் தாக்கரே சுபம் ஞானதேவை சந்தித்துள்ளனர். முதலில் அதிர்ச்சி அடைந்தாலும் சுதாரித்துக் கொண்ட ஆணையர் தாக்கரே சுபம் உடனடியாக நெல்லை போலீஸ் கமிஷனரை அழைத்து புகார் அளித்திருக்கிறார். போலீசாருக்கு மாநகராட்சி ஆணையர் தாக்கரே சுபம் தகவல் கொடுத்தது தெரிந்ததுமே கடகடத்து போன அன்னை இன்ஃப்ரா கட்டுமான நிறுவன உரிமையாளர் அசோக்குமார் உடன் வந்த ஊழியர்களை விட்டுவிட்டு தான் மட்டும் காரில் ஏறி தப்பி ஓடியதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து மாநகராட்சி அலுவலகத்தில் நின்றிருந்த அன்னை இன்ஃப்ரா நிறுவன ஊழியர்கள் 3 பேரையும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து மாநகராட்சி அலுவலகத்தில் இருக்கும் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து நடந்தது என்ன என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே லஞ்சம் கொடுக்க வந்து தப்பி ஓடியதாக கூறப்படும் அசோக்குமாரையும் காவல்துறை தேடி வருகிறது. இந்தியா முழுவதும் கிளைகளை கொண்ட அன்னை இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் நிறுவனம் அரசு உள்கட்டமைப்பு பணிகளை ஒப்பந்தம் எடுத்து செய்து வருகிறது. ஏற்கனவே கடந்த 2019ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி வரி செலுத்துவதில் போலி ஆவணங்களை தயாரித்து 450 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக விசாகப்பட்டினத்தில் உள்ள அன்னை இன்ஃப்ரா நிறுவன கிளை மீது புகார் எழுந்தது. அப்போது அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் அசோக்குமார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதே ஆண்டு இந்த அன்னை இன்ஃப்ரா கட்டுமான நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறையும் சோதனை நடத்தியது. தற்போது அரசு அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக அன்னை இன்ஃப்ரா கட்டுமான நிறுவனம் மீது புகார் எழுந்திருக்கும் நிலையில் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.